தலைமுறைக்கு முந்தின என் தந்தையை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஒரு 5-6 தலைமுறைக்கு முந்தைய என் தந்தையை பற்றி எனக்கு தெரியவில்லை. 5-6 என்றால் தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள் 500 வருட இல்லை என்று நான் பேசுகிறேன் என்று. ஒரு தலைமுறை காலத்தை அப்படி சில பேர் நினைத்து விடுகிறார்கள். ஒரு தலைமுறை காலத்தை எப்படி கணிப்பது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஆணினுடைய திருமண வயதையும் பெண்ணினுடைய திருமண வயதையும் கூட்டி 2ஆல் வகுக்க வருகிற காலம்தான் ஒரு தலைமுறை காலம் என்று சொல்வார்கள். பழைய காலத்திலே ஆணுக்கு திருமண வயது 16, பெண்ணுக்கு திருமண வயது 12, இது கூட்டினால் 28, 2ஆல் பிரித்தால் 14 ஆண்டுகள். ஒரு தலைமுறை காலம் கழித்து பரதன் ராமன் நகரத்துக்குள்ளே வந்தால் புரட்சி ஒன்றும் வெடிக்காது என்று நினைத்துத்தான் கையை 14 ஆண்டுகள் ராமனை காட்டுக்கு போய் என்று கேட்டால் என்று சொல்வார்கள். இப்போ இன்றைக்கு பார்த்தோமானால் திருமண வயது தள்ளிக்கொண்டே போகிறது. பெரும்பாலும் 60ஆம் கல்யாணமே கல்யாணமாகிற வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே ஒரு 40 ஆண்டு காலம் என்று வைத்துக் கொண்டாலும் 5 தலைமுறை என்றால் ஒரு 200 வருஷம் தான். அவர்களுடைய முகவரி, அவர்களை பற்றிய விவரங்கள் ஒன்றும் தெரியாத நமக்கு 27 தலைமுறைக்கு முன்பாக இந்த ஆதீனத்தை தொடங்கிய குருஞான சம்பந்தர் பற்றிய விவரம் பதிவாகி இருக்கிறது என்றால் அதுதான் அவர்களுடைய உண்மைக்கான சான்று.